ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த படம் இறைவி. இதனுடைய இயக்குனர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்போ நீங்கள் ரொம்ப ரசித்து கொண்டிருக்கும் கார்த்திக் சுப்புராஜ். இந்த படம் வந்து அவருக்கு ஹேட்ரிக் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். படத்தினுடைய முடிவை நான் எடுப்பிலேயே சொல்லிட்டு என்னென்னு பார்க்குறீங்களா? எனிவே அவர் வரும்பொழுது அவர் கூட பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஹீ இஸ் ஆன் இஸ் வே. வில் டாக் டு கார்த்திக் சுப்புராஜ் அபவுட் இறைவி and I am sure you will enjoy the conversation. நேயர்களே, இறைவி படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இளைய தலைமுறை. அவருடைய படங்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கப்படுகிற ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அவர் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு அவர் வந்திருக்கார். லெட் அஸ் வெல்கம் ஹிம். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ நீங்கள் என்ன ஹேட்ரிக் அடிச்சிட்டிங்கன்னு சொல்லலாமா? தெரில சார். But we're receiving good response from the audience. அப்படியா? ஓகே. பட் தெரில சார்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கேட்குறீங்க குட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றீங்களே, ரெண்டும் கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்டரி இல்லையோ? இல்லை, அது ரெண்டுமே சம்மந்தம் இல்லை சார். ஹேட்ரிக் அப்படின்ற ஹேட்ரிக் கமர்ஷியல் சக்ஸஸ் இன்னும், ஐ மீன் பேஸ்ட் ஆன் தி மணி ஃபேக்டர் இன்னும் அது ஒன்றும் தெரியல. வெரி குட். ஆமாம், அது இட்ஸ் கோயிங் ஆன். பட் ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு ஃபில்மை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் இஸ் ஆக்சுவலி லைக் வாட் வி எக்ஸ்பெக்டட். இட்ஸ் வெரி சரி. நம்ம கமர்ஷியலை பற்றி கவலைப்பட வேணாம் இல்லையா? நம்ம கண்டிப்பாக வேணாம். நம்ம படம் எப்படி இருக்குன்றதை பற்றி பேசலாம். அதில் நீங்கள் இன்னும் சில படிக்கட்டுகள் தாண்டி மேலே போயிருக்கீங்க அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். தேங்க்யூ சார். அண்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அந்த எண்ணம் நிறைவேறிச்சா அந்த படத்தில்? வாட் யூ வாண்டட் டு டூ அப்படின்றது வந்து ஸ்மூத் செயிலிங்காக இருந்ததா? அடுத்த கதை இதுதான் சொல்லிட்டு அது கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே எழுதி பவுண்ட் நோட் புக் பண்ணி இல்லையா எல்லாமே அமையணும் இல்லையா? அது மாதிரி என்னடா தப்பாக எடுத்துட்டோமேன்ற ஃபீலிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் வந்து எவ்ரி திங் வெண்ட் ஆஃப் ஸ்மூத்லி. இப்போ ஜிகர்தண்டாக்கு அப்புறம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்து டோட்டலி ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், நாட் க்ளோஸ் டு ஜிகர்தண்டா. ஒரு கேங்ஸ்டர் மூவி பண்ணிடக்கூடாது. ஐ லைக் டு மேக் கேங்ஸ்டர் மூவிஸ். அதில் ஒரு அஃபினிட்டி இருக்குது. பட் ஆனால் அதை பண்ணக்கூடாது. அடுத்த இன்னொன்று வந்து இது வந்து எனக்கும் கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இப்போ பட்டுச்சு. ஈவன் டில் த எக்ஸிக்யூஷன் பர்சனலி எனக்கு நாட் லைக் ஓகே இந்த மாதிரி படம் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி இல்லை. பட் ஆனால் எனக்கு நம்ம இந்த மாதிரி படம் எடுத்ததில்லை. உங்களுக்கு ஒரு விஷய பரிசு நினச்சிங்களா? ஆமாம், கண்டிப்பாக நடந்தது. ஏன்னா வந்து டு எக்ஸிக்யூட் இட், பிரிங் இட் அவுட், அது கரெக்டாக போய் கன்வே ஆகணும். எமோஷனலாக ஸ்டில் எடுக்கிறீங்கன்னா அது என்ன கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்? இது என்ன வந்து உங்களை எடுக்கும்? இது வந்து சேஃபாக போகலாமேன்னு தோணும் இல்லை? யூஸ்வலி நம்ம பேரை கெடுத்தக்கூடாது. ரொம்ப டாப்பில் போயிட்டா அது பரவாயில்ல. யூ கேன் டூ இட், யூ கேன் ப்ரொடியூஸ் யுவர் ஓன் மூவிஸ்லாம். இந்த மூணாவது படம் வந்து இது மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் இந்த பிகாஸ் உங்களுக்கு பேர் இருக்கு, நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்கன்னு அந்த உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கவலைப்படுவீங்கன்னு எனக்கு புரியுது இல்லையா? இந்த படத்தில் அந்த கவலை இருந்ததா உங்களுக்கு? இல்லை, அது ரொம்ப எனக்கு வாண்டடாகவே அதான் இருந்துச்சு. சேஃபராக எதுவும் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் தேர் யூ லூஸ் யுவர் அந்த வாட் எவர் அது வந்து ஷுடன் லூஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சேஃபராக நம்ம இப்போ பீட்ஸா முடிஞ்சோன்னே வந்து அடுத்த ஹாரரே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறமே இட் பிகம்ஸ் லைக் ஓகே அது தட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த், ஸோ தட் வில் பி ஈஸிலி டூயிங் இட்ன்ற மாதிரி அது வேணான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அது அப்போ தான் எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஒயில் ரைட்டிங். இந்த ரைட்டிங் ப்ராசஸ் எழுதுறப்போ வந்து நம்மளுக்கு நிறையா ஒரு புதுசாக இருந்துச்சு. அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் வைஸ் இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸஸ் பேஸ்ட் ஃபில்ம் இது. அது முன்னாடி மோர் தென் டெக்னிக்கல். இப்போ வந்து ஒரு விஷுவலாக ஒரு சீனை என்ஹான்ஸ் பண்ணுறது இது எல்லாமே பண்ணாலும் இந்த படத்தில் வந்துட்டு அவங்க நடிக்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இட் ஒன்ட் கம்யூனிகேட். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 60% ஆஃப் த டார்கெட் ஐ மீன் டாஸ்க் வாஸ் டன் when it was casting, when the casting is over. அந்த கேஸ்டிங்லாம் வந்து பண்ண முடிஞ்சோன்னே எனக்கு வந்து பர்சனலாக ஓகே ஒரு 60% வேலை முடிஞ்சிச்சு இவங்கெல்லாம் வந்ததுனால இருந்துச்சு. அண்ட் ஆன் த செட்ஸ் ஆல்சோ when we actually see the scenes evolving between these actors, அதெல்லாம் வந்துட்டு I personally enjoyed this film's process. அந்த நம்ம எழுதின சீன் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி அது ஒரு இது எலிவேட் ஆனதெல்லாம் வந்துட்டு ஐ லைக் இட் வெரி மச். அண்ட் ஸோ ஓவராலாக என்ஜாய்ட் திஸ் அந்த ப்ராசஸ் ஆஃப். ஸோ அதை விட்டுறக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா திரும்ப ஒரு சேஃபர் சைடு ஒரு யூஸ்வலாக ஏதாவது பண்ணோன்னா மேபி ஐ மைட் நாட் என்ஜாய் இட் பிகம்ஸ் லைக் ரெகுலர் ஜாப் மாதிரி நம்மளுக்கே ஆயிரும். அப்படின்னா அப்புறம் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் திஸ்ன்ற மாதிரி. ஓகே. அதாவது இதில் 2 பிரில்லியன்ட் காஸ்டிங் நீங்கள் பண்ணது வந்து எஸ்ஜே சூர்யா அண்ட் அஞ்சலி இல்லையா? நான் இன்னும் கண்டுபிடிச்சதில்லை, ஜனங்களே ஃபீல் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன்.
ஸோ நான் சொல்லுங்கள் நீங்கள் இந்த காஸ்டிங்னுடைய இது எப்படி ஒவ்வொருத்தரும் இது பண்ணுவாங்கன்றதை நீங்கள் ரன் ஆன் பண்ணி பார்க்குறீங்களா இந்த ரோலுக்கு அவங்க இதாக இருப்பாங்கன்னு. ஒரு ஆக்டர் அப்படின்றது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸுன்றது பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. அதான் இந்த 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 பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஆக்சுவலி வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம மைண்டில் ஒருத்தவங்களை சும்மா வச்சுப்போம்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றதுக்கு வந்து இப்போ விஜய் சூர்யா சார் கேரக்டருக்கு வந்து அவர் தான் மைண்டில் வச்சுருந்தேன். மைண்ட்லனா நாட் பேஸ்ட் ஆன் இஸ் ப்ரீவியஸ் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை, ஓவராலாக அவரோட அந்த வாட் எவர் அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ் ஜென்ரல். இந்த இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது பார்த்தோன்னா அவர்கிட்ட ஒன்று இருக்கும், அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், அவர் பேசுகிறது, அவர் சிரிக்கிறது, அப்புறம் அவரோட எனர்ஜி, இதெல்லாம் நார்மலாக பார்க்கும்போது அவர் படத்தில் ஒன்று பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிருந்த படங்கள் நியூ இதெல்லாம் வந்து வேற மாதிரி பண்ணுவார். அதை நீங்கள் பார்க்கலையா? அது அவருடைய ரியல் லைஃப்பில் ஒரு பாடி லாங்குவேஜ். ரியல் லைஃப்பில் இப்போ நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணும்போது பேசும்போது ஒரு ஜோக் பண்ணோன்னா அவர் சிரிக்கிற அதெல்லாம் நம்ம நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒருத்தர் தான் அந்த கேரக்டர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் ஒரு பிஹேவியர் இருக்குது, ஒரு குடிகாரன் அந்த ட்ரங்கட் ஃபீல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இவர் இருப்பாருன்னு சொல்லி தான் ஸ்டார்டட் ரைட்டிங். விஜய் சேதுபதியும் அதே மாதிரி விஜய் சேதுபதி ஃபார் மைக்கேல் கேரக்டர் முன்னாடியே நான் ஃபிக்ஸ் பண்ணது தான். அவர் படம் நல்லாயிருக்கும், பாபியும் அது. பட் விஜய் சேதுபதி அவங்களாம் உங்கள் படம்னு வரும்பொழுது நம்ம கொஞ்சம் ஆஸ்தான இது இருக்கு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படலையா? இல்லை, கண்டிப்பாக இல்லை சார். ஏன்னா வந்து இப்போது நான் இது நீங்கள் எல்லாருமே விஜய் சேதுபதி ஒரு டீமாக இருக்கீங்களே, நீங்களாம் ஒரு செட்டு இல்லை, அந்த செட்டை பிரேக் பண்ணணும்னு தோணலையா உங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா சும்மா கேட்குறேன் அதுக்காக. இல்லை சார், பிரேக் பண்ணணும்னு தோணல. அவர் ஒரு பெர்ஃபார்மராக அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஏன்னா நமக்கு ரொம்ப பழகியிருக்கோம். அண்ட் வி நோ தம் அஸ் அன் ஆக்டர்ஸ். எந்த அளவுக்கு அவங்க கேப்பபிள்னால அந்த ரோல் எழுதும்போது வி கேன் எக்ஸ்ப்ளோர் தம்னு தான் தோணுது. கேன் எக்ஸ்ப்ளோர் த சைட் ஆஃப். இப்போ பாபியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிகர்தண்டாவில் வந்து ஒரு கேங்ஸ்டர் அந்த இதில் இருந்தாலும் இதில் வந்து வாண்டடும் லைக் ஒரு சாஃப்ட் நேச்சர் பாயை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஐடியாலஜி உள்ள ஒருத்தன், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற ஒருத்தன்ற மாதிரிலாம் காட்டணும். விச் இஸ் ஆக்சுவலி நியூ டு ஹிம். ஐ மீன் நம்ம அந்த மாதிரி ஒன்று புதுசாக இருக்கும்ன்றது. ஸோ இவங்க 3 பேருமே ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் முடிச்சோன்னா when we approached right away they agreed. It is actually a good thing. ஏன்னா what do you say to make them agree? அதாவது ஒரு கதை சினோப்சிஸ் லெவலில் சொல்லுவீங்களா? உங்ககிட்ட இந்த நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இல்லையா? பட் சொல்கிறீங்களா என்ன ரோல் உங்களுதுன்னு ஒரு சினாப்சிஸ் லெவலில் தான் சொல்லியிருக்கேன். நாட் லைக் த என்டையர் ஸ்கிரிப்ட் நரேஷன் வந்து வராது. அதனால் பட் விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த தடவை வந்து ஐ கேவ் ஹிம் த பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வேணாம் பரவாயில்ல நீங்கள் இது மட்டும் சொல்லுங்கன்னாரு. பட் ஐ ஸ்டில் வாண்டட் ஹிம் டு ரீட் பிகாஸ் சம் இன்புட்ஸ் ஃப்ரம் ஹிம் வில் பி குட்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓவராலாக வாட் ஹி திங்க்ஸ் அபவுட் த ஸ்கிரிப்ட் அப்படின்றது. ஸோ ஹீ ரெட் அண்ட் தென் அவரும் ஹி அக்ரி டு டூ. பட் அதில் வந்து அவங்க 2 பேர்ட்டையுமே இப்போ விஜய் சூர்யா சார்ட்டையும் கதை சொல்லிவிட்டு இவர்கிட்ட சொல்லும்போது தே வாண்டட் டு டூ த அதர் ரோல்ஸ். இப்போ விஜய் சூர்யா கதை சொல்லி முடித்தோடனே அவர் வந்து நான் வேணால் மைக்கேல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சார், விஜய் இல்லை விஜய் சூர்யா சார் சொன்னார். அவர் வந்து அவர் இப்போ ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருல்ல, ஹி வாண்டட் டு டூ வாட் விஜய் சேதுபதி ஹஸ் டன். விஜய் சூர்யா வந்து அந்த கேரக்டர் பண்ணவான்னு கேட்டார். அதே மாதிரி வென் ஆஃப்டர் ரீடிங் த ஸ்கிரிப்ட் வந்து விஜய் சேதுபதி வந்து நான் வேணால் அந்த அருள் கேரக்டர் வேணால் பண்ணுறேன் இஃப் யூ ஆர் ஓகே அப்படின்னாரு. ஐசர் இல்லை அது செட் ஆகாது. திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் இன் மைண்ட். ஓகே, அருள் ஷுட் பி டன் பை விஜய் சூர்யா அண்ட் மைக்கேல் ஷுட் பி டன் பை விஜய் சேதுபதி. பர்ஃபெக்ட் தான், அது கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் தென் தே ஆல் டெட். அப்புறம் அந்த ஃபீமேல் கேஸ்டிங் உள்ளே வரதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த இப்போ அந்த 60% ஐ எம் கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆச்சு. நீங்கள் கமாலினி போய் பிக்கப் பண்ணது எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். அவங்க இப்போ இல்லை ஃபீல்டில் ரொம்ப பாப்புலர்னு இல்லை, அவைலபிளாக கண்ணில் தெரியலையே. அது வந்து இப்போது இங்கே நிறையா வந்து ஃபார் ஒரு 2-3 லீடிங் அவங்களாம் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணோம் டு டூ தட் கேரக்டர். ஒன்று தே ஹேட் அ கன்ஸ்டன்ட் ஆஃப் டூயிங் ஒரு மாம் கேரக்டர். அதாவது ஒரு குழந்தைக்கு அம்மாவாக பண்ணுறது வந்து இன்னும் இருக்காது. அது இருக்குது, இன்னும் இருக்குது. நாட் லைக் டைரக்டர் ஹூ இஸ் டெல்லிங் திஸ். இதுக்கு 4-5 பேர் சொல்லிட்டாங்க, சின்ன குழந்தை கூட அம்மா வர மாட்டேன். அது பண்ணுறத ஐ திங்க் தே ஹேவ் சம் வேலிட் ரீசன்ஸ் ஃப்ரம் தெம். அது வந்து மேபி அதனால அடுத்த சான்சஸ் அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் பண்ண முடியாது. ஆமாம், காலேஜ் பண்ணுறது நிறைய வச்சாங்க. அண்ட் கமாலினி வந்து வேட்டையாடு விளையாடு படத்துக்கு அப்புறமேட்டு அவங்க நடிக்கவே இல்லை பெருசாக. ஸோ அப்போ திடீர்னு வி ஹேட் அன் ஆப்ஷன் யாரெல்லாம் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்களான்னு தோணுச்சு. அண்ட் வி டோன்ட் நோ ஆக்சுவலி வெதர் ஷீ இஸ் ஆக்டிங், ஐ மீன் ஷீ இஸ் ரெடி டு ஆக்ட் இன். அண்ட் தென் வி கான்டாக்டட் ஹர் அண்ட் ஷீ இஸ் லைக் யா ஐ மீன் நான் ரெடியாக தான் இருக்கேன். ஐ டிடன்ட் கெட் ஆக்சுவலி நோபடி கேம் வித் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இன்னும் யாரும் அப்ரோச் பண்ணி கேட்கல மேபி. பட் ஐம் ஸ்டில் ஓப்பன் டு ஆக்ட்னா ஐ ஜஸ்ட் சென்ட் ஹர்
அவங்களோட கேரக்டர் ஸ்கெட்ச் மாதிரி வி ஹேட் அ டாக்குமெண்ட், அதை மட்டும் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோம். இதுதான் அவங்க கேரக்டர் ஸ்கெட்ச், வித் இஸ் வாட் ஷீ டூஸ் அண்ட் ஷீ அக்ரீட். ஐ மீன் அக்ரீட். அஞ்சலி அதே மாதிரி அவங்களும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருந்தாங்க. அந்த கேரக்டர்னு யோசிக்கும் போதே வந்து மைண்டில் வர ஒரு 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 ஆக்டர் அப்படின்னு யோசிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு கேப் இருந்தது இல்லை? ஆமாம், அவங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் இன் பிட்வீன் ஷீ ஸ்டாப்ட் ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ், நிறைய படம் நடிக்கவே இல்லைன்னா. அப்புறம் பட் லக்கிலி இது ப்ரீ ப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ ஷீ ஸ்டார்டட் ஆக்டிங் ஆக்டிவ்லி இன் மெனி ஃபிலிம்ஸ்ன்ற மாதிரி இருந்தப்போ ஸோ ஷீ கேம் இன் அண்ட் ஷீ ஆல்சோ அக்ரீட் ஃபார் தட் திங். இந்த பூஜாவோட கேரக்டர் வந்து அதுக்கு நிறைய ஆடிஷன் பண்ணிட்டே இருந்தோம். அந்த கேரக்டர் ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் சம்திங் டு டூ. ஐ மீன் தே ஆல்சோ நீட் டு கம் அவுட் டு டூ தட். அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் விட் ஆடிஷன். அது ஒன்று, அது ரெடி அந்த மாதிரி நடிக்கலான்னு ஒத்துக்கிட்டவங்களுக்கு வந்து தேர் நாட் ஃபிட்டிங் இன் த கேரக்டர். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் கட் ஒன்றுன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? மைண்டுக்குள்ளே ஃபார்ம் பண்ணிங்களா? ஆமாம், அது என்னென்னா, இப்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால் ஆக்சுவலி ஒரு கிளீஷேட், ஒரு டைப் கேஸ்டட் இமேஜ் ஒன்று இருக்குல்ல, அது இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஓகே, அதான் கேட்டேன். அது டிபிக்கலாக இப்போ நம்ம அந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நம்ம டைரக்ஷன் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போதே ஜென்ரலாக வந்து இதுக்கு யார் பண்ணலாம் ஆப்ஷன் சொல்லுனாலே அவங்க ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்கல்ல. அது என்னென்னா அவங்க அந்த மாதிரி கேரக்டர்னால் அவங்க தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அது வந்து இல்லை இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி லைக் வெரி வேம்ப் டைப்பில் இருக்கக்கூடாதுன்னு. ஏன் அதான்? ஆமாம், நாங்கள் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வரைக்கும் வி குடன்ட் ஆக்சுவலி ஃபைண்ட். ஸோ மற்ற போர்ஷன்லாம் ஷூட் பண்ணுவோன்னு போயிட்டு இருந்தோம். அப்புறம் அகெயின் ஓகே, அடுத்த வாரம் வி ஆர் கோயிங் டு ஷூட் தட் மலர் போர்ஷன்றப்போ அகெயின் வி ஜஸ்ட் ரிவ்யூட் ஆல் தி ஆடிஷன் யாரெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பார்த்துட்டப்போ ஓகே பூஜா அப்படின்றப்போ அகெயின் வி கால் தட் அண்ட் பண்ணிருக்காங்க படங்கள் பண்ணுறாங்க. அவங்க ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மணிகண்டன் காக்காமுட்டை டைரக்டர், அவரோட அடுத்த படம் குற்றமே தண்டனையில் வந்து ஷீ இஸ் த லீட். ஓகே, குற்றமே தண்டனையா? ஓகே. ஸோ அதனால் ஷீ கேம் இன். இது போக வந்து கருணாகரன் கேரக்டர் விச் இஸ் ஆமாம் செட்டு. ஆமாம், அதனால் அவர் ரொம்ப ஜாலியாக உள்ள வந்துட்டார். அந்த ஐ ஜஸ்ட் டோல்டு. அவர் எப்படின்னா ரொம்ப ஜாலியாக வந்து அவர் என்ன சொன்னார், இதுதான் அவங்க கேரக்டர், ரொம்ப சின்ன கேரக்டர் தான், பட் இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் த ஸ்கிரிப்ட். இது ஒரு அந்த கதையோட போக்கை வந்து மாற்றுற மாதிரி ஒரு கேரக்டர். பட் சின்ன கேரக்டர்னு சொன்னால் ஹி வாஸ் ரெடி. பட் அவரோட சின்ன ரெக்வஸ்ட் வந்து என்ன ஏதாவது ஒரு சாங்கில் டான்ஸ் ஆடாங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனை முன்னாடி கொண்டு வந்து ஜஸ்ட் சும்மா தே ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற காரணம். அவர் இருக்கிற 3-4 படம் டான்ஸ் ஆடிருக்காரு. இந்த படத்தில் அவர் வந்து ஓரளவுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னு தெரியுது இல்லை? ஆமாம் ஆமாம், ஸ்டெப் எல்லாம் ப்ராக்டிஸ். உங்களுக்கே கொஞ்சம் ஷூட்டிங் போது கொஞ்சம் என்னடா அது நினச்சி அது ரொம்ப ஆர்வமாக இது பண்ணி. ஆமாம், ஆர்வம் தெரிஞ்சுது. அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர் விச் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தது வந்து அந்த இவர் சீனு மோகன் பண்ணியிருக்க கேரக்டர் லைக் அந்த சித்தப்பா. நாடகம் இது நிறைய உண்டு அவருக்கு. ஆமாம், அவர் ஓவராலாக வந்து இட் கேவ் அ வெரி குட் ஃபார் தட் கேரக்டருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளோட இமேஜரி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சரி. ஸோ இவங்கெல்லாம் ஆக்சுவலி ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமே ஐ ஃபெல்ட் ஓகே த கேஸ்டிங் இஸ் டன். ஐ மீன் அண்ட் திஸ் வில் டேக் த ஃபில்ம் ப்ராப்பர்லி. நம்ம நினச்சதை ஓரளவு கொண்டு வந்துடுவாங்க அவங்க எல்லாம்ன்ற ஒரு ஃபீல். சரி, ஓகே. இதில் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ரன்னிங் ரேஸே நடக்கிறதுங்க 3 பேருக்கும் நடுவில். இதில் ஆச்சரியமான ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து எஸ்.ஜே. சூர்யா. ஆல்தோ எவ்ரிபடி நோஸ் அவருடைய கெப்பாசிட்டி வந்து அவருடைய டேலண்ட்டு எல்லாமே. ஈவன் அஸ் எ டைரக்டர் அவர் வாலி படம்லாம் கொடுத்துருக்காரு அவருன்ற லெவலில். பட் இந்த படத்தில் நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கிற ரோலும் அவர்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற நடிப்புலையும் அவர் ரோலிங் டிராஃபி தட்டிட்டு போகிறாருன்னு தான் சொல்லலாம். விஜய் சேதுபதி ஹஸ் டன் திஸ் கைண்ட் ஆஃப் இது. அதில் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக விஜய் சேதுபதியோட இது இல்லை. என்னன்னாக்கா இதில் இன்னும் கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. தட்ஸ் வாட் ஐ என்ஜாய்டு இந்த படத்தில். அவருடைய கேரக்டருக்கும் அவருடைய ஒய்ஃபினுடைய இந்த இதுக்கும். பட் அதே சமயத்தில் டீப் இன்சைடு அவருக்கு இருக்கிற ஐ மீன் இட் இஸ் பாசிபிள் தட் யூ கேன் ஈவன் கில் அப்படின்ற அந்த ஒரு வருது சுருன்னு ஏறுதுன்னு அவர் சொல்லும் பொழுதுன்றது. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து எனக்கு ப்ரீமெடிடேஷன் அவருக்கு இருக்கா இல்லைனாக்கா இன்ஸ்டிங்டிவாக வந்து கோவம் வர டைப்பா அப்படின்ற ஒரு சின்ன இது இருந்தது. அவர் வந்து அதாவது 2 உண்டு. கில்லிங் அவுட் ஆஃப் பேஷன், அதாவது அந்த ஸ்பாட் ஒரு கலாடெல்லாம் வரும்போது எடுத்து குத்திடுறதுன்றது வேறு. பட் ஹீ இஸ் நாட் லைக் தட். ஹீ டிசைட்ஸ் திஸ் ஃபெலோ ஷுட் லிவ் ஆர் நாட்ன்ற இல்லை அந்த இதை பண்ணிட்டு போகிறாரு. ஹவு டு கீப் இட் இன் யுவர் மைண்ட் இல்லை
ஏன்னா இதிலலாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது கொலை பண்ணுறதுலலாம் ஒரு 5 நிமிஷம் டிலே அவங்க மைண்டை மாற்றிடும். ஆமாம். பட் அவர் டிசைட் பண்ணிடுறாரு. என்ன கேரக்டர் அது? அது ஆக்சுவலி அந்த மைக்கேல் கேரக்டர் வந்து வாட் இஸ் த கேரக்டரோட ஸ்கெட்சுன்னு பார்த்தோன்னா இஸ் வெரி அந்த அந்த விஸ்வாசம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த அது வந்து ஒரு பிளைண்டு விசுவாசமாக இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம கிளான் அந்த குரூப்ன்றது. ஆமாம். அதாவது அந்த அந்த முதலாளி பாசம் அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறதோட ஒரு சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. எஸ்.ஜே. சூர்யாவினுடைய இதுக்குள்ளே நீங்கள் ஒரு மெசேஜ் வைக்கிறீங்க. ஒரு சோகம் ஒன்றும் இருக்குது. அவர் குடிக்கிறதெல்லாம் கூட டு ட்ரவுன் இஸ் இதுதான். இஸ் நாட் அன் ஆல்கஹாலிக், இஸ் நாட் ஏ கம்பல்சிவ் ட்ரிங்கர். அவனை பிடிச்சு குடிக்கிறவங்க பிடிக்காமல் கொழுப்பெடுத்து குடிக்கிறவங்கலாம் ஒரு நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது இல்லையா? அதில் வந்து அவன் ரொம்ப தன்னுடைய டேலண்ட் ரெக்கக்னைஸ் ஆகாமல் இருக்கிறதும் அந்த படம் வராமல் இருக்கிற டார்ச்சர் இல்லை அதுலேருந்து பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்ற அந்த ஒரு இதனால தான் ட்ரிங்க்ஸ். ஸோ அவன் மேலே சிம்பத்தி தான் வருது. இது என்ன இந்த நாய் எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்கான், பொண்டாட்டியை வீட்டில் வச்சுட்டுன்ற கோபம் வரவே இல்லை அவர் மேலே இல்லையா? அந்த அந்த கேரக்டர் ஓகே. அது எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க? எஸ்.ஜே. சூர்யா அவனுடைய கேரக்டர் அது உள்ளுக்குள்ளே யூ ஆர் எக்கோயிங் சம்திங். த லாட் ஆஃப் பீப்புள், கணவன்கள் இருக்காங்க, மனைவிகள் இருக்காங்க. பட் அந்த எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர்களும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் உண்டு. ஆமாம், கண்டிப்பாக இல்லையா? ஆமாம். அது நம்ம மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் நிறைய பேர் அதில் இருக்காங்கன்ற. ஆமாம். ஏன்னா அது பார்க்கும்போது வந்து when you are actually any character is cornered to a place, அதாவது அவங்க கையை மீறி அவங்க கண்ட்ரோலில் இல்லாத சில விஷயங்கள் வந்து ஒருத்தனை வந்து உட்கார வைக்கிது ஒரு இடத்துல. ஓகே. வித்தவுட் பர்சியூயிங் வாட் யூ வாண்டட் டு டு. அதை தடுத்து உட்கார வைக்கும் போது இருக்கிற டிப்ரெஷன் இருக்குல்ல, அது ஆக்சுவலி சொல்ல மாதிரி நாட் ஒன்லி ரிலேட்டட் டு சினிமா ஃபீல்ட், எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே. கேன் பி ஈவன் கிரிக்கெட்டர் எல்லா இதுலேயும் வந்து அப்படியே. ஸோ இது அவனுக்கு எல்லாமே இருக்குது, டேலண்ட் இருக்குது, அண்ட் தென் வாட் எவர் யூ வாண்டட் டூ. பட் அதுக்கு மேலே அவன் கண்ட்ரோலில் இல்லை ஒரு சில விஷயங்கள். அதை மீறி அவன் வந்து இட்ஸ் வேஸ்டிங் இஸ் கரியர்ன்றப்போ இருக்க ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஹூஸ் ஆக்சுவலி சொன்ன மாதிரி வந்து ஹூஸ் நாட் இர்ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர், அதெல்லாம் கிடையாது. பட் சான்ஸில் அவரை திருந்த முடியும். ஆமாம், ஆமாம், தெரிஞ்சு. ஸோ அது ரொம்ப ஒரு தின் லைன் இருந்துச்சு. அதே மாதிரி அவர் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நான் நிறையா பேசும்போதும் அப்படி தான் சொன்னோம். ஏன்னா டிப்பிக்கல் குடிகாரனா தெரிஞ்சிடக்கூடாது. குடிகாரன்னா ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுறது இல்லாமல் இட் ஷுட் பி ஜென்யூன் டு இஸ் வாட் இஸ் டாக்கிங். ஏன்னா இப்போ உட்காந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கிங் இதெல்லாம் பார்த்தோன்னா உட்காந்து பேசும்போது தேல் பி டாக்கிங் அபவுட் ஃபில்ம்ஸ். அப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ இருக்க இது மேலே ஒரு கோவம் இருக்கும், இந்த கரண்ட் ஜென்ரேஷன் ஃபில்ம் மேலே ஒரு கோவம் இருக்கும். இல்லை, பட் ஆனால் அது எல்லாத்தையும் விட நீங்கள் விஷுவலாக ஒன்று ப்ரூவ் பண்ணுறீங்க. இஸ் நாட் சும்மா ரோமிங் அபவுட் அண்ட் ஆல் தட். த கைண்ட் ஆஃப் போஸ்டர்ஸ் ஹி ஹஸ் காட் இன் ஹிஸ் ஹவுஸ் இல்லை, தட் ஷோஸ் ஹிஸ் டெடிகேஷன் அண்ட் இஸ் நாலேஜ் அபவுட் சினிமா. ஆமாம் இல்லையா? ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவேர்னஸ் இருக்கிற ஒரு ஆளுன்றதை அதில் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஏன் வந்து ஒரு 2-3 போஸ்டரில் காமிச்சிருக்கலாம் அதை, பட் தெர் ஆர் டூ மெனி போஸ்டர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த அப்சஷனை காட்டணும் தான் பண்ணி. ஐ மீன் ஹிஸ் வேர்ல்ட் இஸ் அரவுண்ட் ஃபில்ம்ஸ், நத்திங் பட் சினிமா. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ he couldn't come out of that. ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ போய் சம்பாதிக்கணுன்ற அவசியமும் இல்லை. நம்ம பார்க்கும்போது அந்த ஃபேமிலி காட்டும் போது தே லுக் லைக் நாட் லைக் ஐ மீன் ஓகே அவங்களுக்கு வந்து இவன் போய் சம்பாரிச்சு அந்த குடும்பத்துக்கு இது பண்ணுறது கிடையாது. ஒய்ஃப் இஸ் ஒர்க்கிங் அண்ட் ஃபாதர் லுக்ஸ் லைக் சம்வேர் செட்டில்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்றப்போ இஸ் என்டையர் வேர்ல்ட் இஸ் அரவுண்ட் சினிமா. அண்ட் why did he give him a blue old Fiat? புரியல சார். Fiat கார் ஒன்று வச்சு கொடுத்து அதுவும் ஃபார் ஹிஸ் டேஸ்ட் தான் கொடுத்தது. அதாவது ஹிஸ் வாட் எவர் தட் விண்டேஜ் லைக்கிங் ஃபார் அதனால தான் விண்டேஜ் இதுன்ற ஆங்கிள் தான். ஆமாம், அந்த ஆங்கிள் தான் வச்சு ஃபார் ஹிஸ் கேரக்டர். காரணம் ஒன்றும் இல்லை, அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. எனக்கு என்ன கவலைன்னா பாபி சிம்ஹா வந்து வெரிடு ஆக்டிங் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல இல்லை. அவர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. அவர் ஒரு பாசிவாக, அவருக்கு நல்ல ஃபேஸ் இருக்குது, ப்ரெசன்ஸ் இருக்குது, எல்லாம் ஓகே. பட் அவர் வந்து வித்தியாசமான ரோல்கள்லாம் பண்ணலை. நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக ரேடிக்கலாக ஒன்றும் அவர் பண்ணல, பட் கரெக்டாக ஃபிட்டின் ஆகிறாரு. ஆமாம் ஆமாம். இல்லை சொல்லுங்கள் அவருடைய கேரக்டர். அந்த கேரக்டரும் ஐ மீன் ஐ ஃபெல்ட் ஓவராலாக தட் கேரக்டர் ஃபார்ம்ஸ் அஸ் ஒரு இன்டெரக்டாக வந்து த வாய்ஸ் ஆஃப் த ஃபில்ம். அதாவது வாட் வி வாண்ட் டு டெல் த்ரூ திஸ் ஃபில்ம்ன்றதை வந்து ஒரு அந்த கேரக்டர் நிறையா முன்னாடியே பேசிகிட்டு இருக்கும். லைக் வாட் இஸ் பிஹைண்ட் இந்த அவனுக்கு வந்து அவங்க அப்பா மேலே கோவம் இருக்கும், எங்கள் அப்பானால தான் எங்கள் அம்மா இப்படி ஆனாங்கிற கோவம் இருக்கும், அவங்க அண்ணன் மேலே கோவம் இருக்கும், நீ என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி இப்போ அவர் இது பண்ணிட்டு இருக்கும், இவன் மேலே கோவம் இருக்கும், நீ வந்து
ஒரு பொண்ணு அஃபேர் இருக்கும்போது எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணுற, ஃபஸ்ட்டு இருந்தே அவன் கோவமாக தான் இருப்பான். அண்ட் ஹிஸ் ஐடியாலஜி அபவுட் அது ஒரு லேயரில் வச்சுருந்தோம். இது ஐடியாலஜி அபவுட் தி ஸ்டாச்சுஸ், அதாவது அந்த இறைவி அந்த கலை. ஸோ பேசிக்கலி இந்த படத்தில் அது ஒரு சின்ன கம்பேரிசன் இருக்கும், ஐ மீன் பிட்வீன் விமன் அண்ட் த ஸ்டாச்சுஸ். அந்த அது வந்து படத்தில் வச்சுருந்தோம். ஐ மீன் அதாவது வந்து ஒரு இப்போ இறைவி சிலை அப்படின்றது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் அப்படின்றது இருக்குது. பட் அது வந்து பீப்புள் டோன்ட் நோ தேர் இட்ஸ் ஒர்த் ஹியர். ஐ மீன் இட்ஸ் ஆல் எங்கெங்கேயோ கோயிலில் அது வந்து வேறு மாதிரி பேசுவோம். அதாவது வந்து நீங்கள் ரசித்து பண்ண ஒரு நல்ல ஒரு படைப்பு வந்து ஒரு இது ஒரு தெய்வ சிலை வந்து இப்போ பராமரிப்பே இல்லாமல் தான் எங்கேயா இருக்குன்றப்போ பீப்புள் டோன்ட் கேர் அபவுட் இட் எனிமோர். ஸோ ஒய் நாட் அப்போ எடுத்துகிட்டு போய் நான் எங்கே கொடுக்குறேன். அதாவது வந்து அவனோட அந்த சிலை மேட்ரு வர்றதுக்கும் அவங்க பர்சனல் லைஃப்பில் பண்ணுறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கலைப்படைப்பு மதிப்பு தேவை இடத்துல இருக்கக்கூடாது, அது இல்லாத இடத்துல இது இருக்கக்கூடாதுன்னு வருது வச்சிருக்கீங்க. ஆமாம், நீ வந்து ஒரு கோவில் இருக்குது, அங்கே நீ சாமியை டெய்லி போய் அதை வந்து அதுக்கு பூஜை பண்ணி கும்பிடாம சும்மா ஒரு கல் மாதிரி இருக்குது, அங்கே ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குன்றப்போ நான் அதை தூக்கிட்டு போய் ஒரு மியூசியத்தில் வைக்கிறேன், இதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்கே வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஜஸ்டிஃபிகேஷன் ஓகேவா அது, பட் இல்லை தப்பு தான். ஐ மீன் ஐ நாட் ஜஸ்டிஃபைங் அந்த கேரக்டருக்கு தான் இதை வைக்கிறீங்க டைலாக். ஆமாம், கேரக்டருக்கான தான், இட்ஸ் நாட் லைக் திருடுறதுக்கான விஷயம் கிடையாது. பட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஷுட் பி செலிப்ரேட்டட் அண்ட் இட்ஸ் பெட்டர் பி இன் அ பிளேஸ் வேர் இட் இஸ் ரெகக்னைஸ் அண்ட் செலிப்ரேட்டட் அப்படின்றது. அதே இதை ஒரு மெட்டஃபராக வந்து ஒரு பொண்ணுங்களுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். இப்போது அவன் வந்து ஒரு இடத்துல வந்து கண்ணகி பற்றி ஒன்று பேசுவான் ஒரு கிளாஸ் ரூமில். ஸோ அது வந்து இட் நடக்க போகிறதுக்கான ஒரு க்ளூ தான் அது. ஐ மீன் பிஃபோர் வந்து ஸோ தட் கேரக்டர் ஹாஸ் அன் ஐடியாலஜி ஃபார் திங். அவன் பண்ணுறது ஆனால் ரைட்டு தான் அவனை பொறுத்த வரைக்கும். அதுதான் கடைசி வரைக்கும். பட் ஹவு பீப்புள் ஆர் டேக்கிங் ஹிம் அந்த மாதிரி ஒருத்தர் ஓப்பனாக சொன்னான்னா என்ன எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்றது தான். அதை நீங்கள் ஆடியன்ஸ் சொல்கிறீங்களா? இல்லை ஆடியன்ஸ் இல்லை, த அதர் ஜென்ரல் பீப்புள் எப்படி எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம லைஃப்பில் அப்படி ஒருத்தனை பார்த்தோம் அப்படின்னா ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரியாக்ட் டு ஹிம் அப்படின்றது தான் மைக்கிளோட ரியாக்ஷனோ வாட் எவர் அதெல்லாமே நடக்கிற ஒரு விஷயம். ஓகே இந்த படம் வந்து நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கீங்க கார்த்திக் சுப்ராஜ். அது வந்து வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இன்ஃபேக்ட் இந்த படம் எல்லாரும் பார்க்கணும். காரணம் என்னன்னாக்கா தமிழில் வந்து ஒரு மல்டி காஸ்டிங் ஒன்று இருக்குல்ல, அது வந்து உலகத்தை காட்டுறது இது இல்லையா. ஒரு நண்பர்கள்னு ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்றது இல்லாமல் வந்து வெரீடு கேரக்டர்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறது இருக்குது பாருங்கள். அது ரொம்ப கஷ்டமாக. அவங்க அத்தனை பேருக்கும் கதை கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ யூனிஃபார்மாக இந்த படத்தில் பண்ண முடிஞ்சிருக்குன்றது ஒரு சாதனை. இதில் நம்ம அறியாமல் ஒன்றே பேசுவோம் அந்த இல்லையா, ஒன்றே காட்டுவோம் இல்லையா. அது நம்மளை இழுத்துன்னு போயிடும். அது ஆகாமல் யூ ஆர் வெரி கான்ஷியஸாக நீங்கள் வந்து இவங்க 3 பேருக்கும் கொடுத்தது வந்து ரொம்ப அது வந்து இனிமேல் கதைகள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இல்லையா, நீங்கள் ஆல்தோ யூ ஆர் யங், நீங்கள் அதை ஒரு வழிகாட்டிருக்கீங்க. தே கேன் டேக் அப் ஸ்டோரிஸ் அண்ட் ஷோ. இந்த படத்தில் குறைகள்னு எனக்கு எதுவுமே படலை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் தமிழ் மூவிஸ் which has come to the theatre and which takes ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் கதை சொல்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் கதைகள். வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எல்லார் குடும்பங்களையும் உள்ளே போய் வந்தால் நெருக்கமாக போகிறீங்க நீங்கள் எல்லாருக்கும். பட் இந்த இவ்வளோ பேர் பண்ணும்போது எல்லாருமே ஃபீல் பண்ணுறது வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை. சில பேரோட வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் சொல்லலாமோன்னு தோன்றுறது. அது சொன்னால் அப்புறம் படம் என்ன தான் ஆகுமோ அப்படின்ற லெவல். ஏன்னா நம்மளுக்கு மேலெழுந்த வரியாக காட்டும்பொழுது ஒரு ஆரம்பம், ஒரு மிடில், ஒரு கிளைமேக்ஸ், ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு, ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துடுறாங்கன்றதுலாம் நம்மளுக்கு தோன்றதில்லை. உங்கள் படத்தில் அந்த இது எனக்கு ஒரு ஃபீலிங் இன்னும் இருந்தது. இது மொத்தமாக ஒரு கதையை பார்த்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஒரு ஃபீலிங் எனக்கு சொல்ல தெரில. நீங்கள் சொல்லுங்களேன். அது நீங்கள் அதாவது நீங்கள் இதில் என்ன இன்னும் விரும்பி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க இதில், இல்லை கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிருப்பீங்க, இன்னும் எடிட் பண்ணிருப்பீங்களா, இன்னும் சேர்த்துருப்பீங்களா? ஆக்சுவலி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கொஞ்சம். ஏன்னா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இப்போ டீமுக்குள்ளே வந்து ஒரு கட் ரஃப் கட் பிஃபோர் டப்பிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு படத்தை கட் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ நாங்கள் எல்லா டீமில் எல்லாருமே பார்த்தோம். எடிட்டர், மியூசிக் டைரக்டர், சவுண்ட் டிசைனர்ஸ் இவங்கெல்லாம் உட்கார வச்சு தெர் வாஸ் லைக் 3.5 hours ஃபில்ம். அந்த ஃபஸ்ட்டு கட் வந்து 3.5 மணி நேரம். அண்ட் தட் டே என்னால் மறக்க முடியாது. ஏன்னா வந்து பேசிக்கலி த ரியாக்ஷன் கேம் தோ வித்தின் த டீம், தே நோ த ஸ்கிரிப்ட் அண்ட் எவ்ரி திங். பட் தட்ஸ் த ஃபஸ்ட் டைம் தேர் வாட்சிங். ஐ மீன் எடிட்டர் பார்த்துருப்பாரு, நான் பார்த்துருப்பேன். பட் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனராக இருக்கட்டும், ஒரு என்னோட அசிஸ்டன்ட்லாம் ஒரு படமாக அதை வந்து உட்காந்து பார்த்தோம். 3.5 hours பார்த்தப்போ
அந்த ஒரு ட்ராவல் ஒரு பிட்வீன் த கேரக்டர்ஸ் ஐ மீன் ப்ராக்டிக்கல் இப்போ இருக்க சுச்சுவேஷன் தட்ஸ் நாட் பாசிபிள் டு மேக் ஐ மீன் 3.5 hours ஃபில்மோ அதை வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ம இண்டல்ஜ் ஆகி ஒரு கேரக்டரை ஒரு லைஃப்பை பாருங்க அப்படின்ற மாதிரி விடுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி கிடையாதுன்னு அப்பவே தெரியும். ஐ மீன் டெஃபினெட்லி தட் ஃபில்ம் ஆஃப்டர் தட் வி ஹவ் கட் டவுன் 1 hour. அதனால அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அழகான சில சீன்ஸ் இருக்குது இன்னும். ஐ மீன் 2-3 இந்த கேரக்டர்ஸ்குள்ளே அந்த சின்ன சின்ன அழகான சீன்ஸ்லாம் இருக்குது. பட் அதை வந்து வைக்க முடியல கடைசி வரைக்கும். பிகாஸ் வி நீட் டு ஹேவ் தட் ஓகே இப்போ இருக்கிறது கரெக்ட். ஐ மீன் வி விச் மீன்ஸ் நீங்கள் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களா? ஆமாம். ஐ மீன் வி ஷார்ட் தட். ஸ்கிரிப்டில் இருக்கா, பவுண்ட் நோட் புக்கில் இருக்கா? இல்லை வி ஷார்ட் தட் அண்ட் வி ஏன்னா அதில் ஒரு சின்ன என்னோட அது தப்பு தான், என்னோட மிஸ்கால்குலேஷன் சொல்லலாம் ஃபார் த லென்த் ஆஃப் த டைம். பட் ஓகே அதை வந்து மேபி வி கேன் ரிலீஸ் இட் அஸ் டிலீட்டட் சீன். வெரி குட். இது வந்து நிறைய பேர் ஒரு ஃபெமினிஸ்ட் மூவின்லாம் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க எனக்கு எஸ்எம்எஸ்லாம் வருது அது மாதிரி ஆங்கிளில். பட் வந்து சி இது என்னால் வந்து இது இறைவின்னு நீங்கள் பேர் வச்சுருந்தா கூட இது பெண்களுக்கான படமா இல்லை இது ஆண்களை பற்றிய படமான்றது தெரியல. நீங்கள் பெண்களை பற்றின்னு ஒன்றுமே காட்டலை. நீங்கள் பெண்கள் எல்லாருமே ரியாக்டிங் தான். இந்த நியூட்டனுடைய ஆக்ஷன் ரியாக்ஷனில் அது மாதிரி ஆல் த ஆக்ஷன் இஸ் டன் பை த ஆண்கள் தான். தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் மென் ஹூ ஹேவ் வைஃப்ஸ்ன்ற மாதிரி தான் பண்ணுறீங்க நீங்கள். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். நீங்கள் பெண்கள்னு அவங்களுக்கு சாங் கொடுத்து அவங்க படியில் இறங்கி வருது, அவங்க பொட்டி தூக்கிட்டு நடுவில் வாக் அவுட் பண்ணுறது எதுவுமே நீங்கள் பண்ணலை. பட் இந்த படம் ஆண்கள் பார்த்தாலும் ஐ திங்க் அவங்க இதை எம்பத்தைஸ் பண்ணுவாங்க. பெண்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குது? ஃபீட்பேக் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ நிறையா மென் சைடில் பார்க்கும்போது வந்து லாட் ஆஃப் பீப்புள் செட் தே குட் ரிலேட் டு சம் திங் இந்த ஃபில்ம். அண்ட் தென் சில பேருக்கு வந்து அது ஒரு கில்ட்டாக வெளில வருது. அண்ட் தென் சில பேர் தே அக்செப்ட் தட் ஓகே ஆமாம் கரெக்டு தான் இப்படி தான் இருக்குன்றது இருக்குது. சில பேர் கோவம் வருது, அப்போலாம் என்ன எல்லாரையுமே இப்படிலாம் சொல்ல முடியாதுன்றது. And women also likes the film. A lot of women people like the film because I felt very happy ன்னு சொல்ல முடியாது. மேபி நேற்று ஒரு தேட்டர்லேருந்து வெளில வந்தப்போ ஒரு விமன் she just came and she was crying actually and told இதில் காட்டுற மாதிரி தான் நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஷோஸ் மை லைஃப் தேங்க்ஸ் ஃபார் த ஃபில்ம் சொல்லிட்டு போனாங்க ஒருத்தங்க. ஸோ தே குட் ரிலேட் டு தட் திங் விச் ஐ ஃபெல்ட் ஓகே as a filmmaker we could more than just ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக படம் வந்து பார்த்துட்டு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். we are doing something through the art to just okay think something about or introspect. மைண்டில் நிழலாடணும்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, படம் நிழலாடணும். அதாவது வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருடைய பாதிப்பு அது இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படம். அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஐ ஹோப் ஃப்யூச்சர்லேயும் இன்னும் யூ கோ டு உங்களுடைய இமேஜினேஷன்ஸ்லாம் நாங்களாம் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ மொத்தத்தில் இரவியை பற்றி நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, இது தமிழ் படங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம் நம்ம. அதில் தமிழ் படங்களில் ஒரு சிறந்த படங்கள் அப்படின்னு ஒரு தேர்வு பண்ணால் இந்த படம் இருக்கும். ஒரு கதை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு அவருடைய முந்தைய 2 படங்களை விட அதை வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணி அதில் வெற்றி பெற்று இருக்கிறார். இது வந்து சில மனிதர்கள் ரொம்ப நெருக்கமாக நம்மளை அழைத்து கொண்டு போய் அவங்களுடைய குணாதிசயங்களை காட்டும்பொழுது ஒரு வித்தியாசமான படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் வருது. டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய். என்னென்னா போத் மென் அண்ட் விமன் இந்த படத்தை பார்க்கணும். இறைவி அப்படின்னு பேர் இருந்தாலும் கூட இது ஆண்களை பற்றிய படமும் கூட முக்கியமாக. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக் நேயர்களே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Till then, bye-bye.